வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா வரப்போற ஆகஸ்ட் 3, 4, 5 ஆகிய 3 தேதிகளும் உங்களோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே நேரத்தில் அதிக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்களா அமைய போகுது. உங்க ராசிநாதனோட நகரமும் நட்சத்திரச்சார அமைப்பும் இந்த 3 நாட்களிலேயும் ரொம்பவே ஒரு பதற்றமான சூழலை தான் காட்டுது. நாம வழக்கமா போயிட்டு வர சில இடங்கள் தான் என்ன அசால்ட்டா இருந்தா எதிர்பாராத பெரிய சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுடும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அது மனசுல வச்சுக்கிட்டு இந்த 3 நாட்களிலேயும் நீங்க எந்த 3 இடங்களுக்கு கண்டிப்பா போகவே கூடாது. வீடு போனா இந்த மாதிரி ஆபத்துகள் காத்திருக்குங்கிறத ஒவ்வொரு விஷயமா தெளிவா பார்த்துடலாம். முதலாவதா, இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையில இருந்தே சந்திரனோட பார்வை உங்க ராசிக்கு சாதகமற்ற கோணத்துல பயணிக்க தொடங்குது. இதனால நீங்க தவிர்க்க வேண்டிய முதல் இடம் அனாவசியமான பயணங்கள் சார்ந்த நீர்நிலைகள் அல்லது அமைதி இல்லாத ஆள் நடமாட்டம் குறைவா இருக்கக்கூடிய புதுமையான இடங்கள். அதாவது சும்மா பொழுதுபோக்கிற்காக நண்பர்களோட சேர்ந்து குளக்கரை, ஆற்று பகுதி அல்லது அலைகள் அதிகமா இருக்கிற கடல் பகுதிக்கு போற திட்டங்கள் ஏதாச்சும் இருந்தா அதை தயவு செஞ்சு உடனே தள்ளி வைங்க. எனக்கு நீச்சல் தெரியும், நான் சின்ன வயசுல இருந்தே இந்தியா போயிட்டு வரவன் தான் அப்படின்னு அலட்சியமா இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தா மாறப்படும். இந்த 3 நாட்கள்ல உங்க ராசிக்கு நீர் சார்ந்த விபத்துகளோ அல்லது எதிர்பாராத சறுக்கல்களோ ஏற்படுறதுக்கான கிரக அமைப்புகள் வலுவா இருக்கு. அதே மாதிரி பொதுவா நம்ம மனசு கஷ்டமா இருமா தனியா எங்கேயாச்சும் போய் உட்காரலாம் நினைப்போம். இந்த ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகள்ல ஆள் அளவுமே இல்லாத தனிமையான இடங்கள், பழைய கட்டடங்கள் அல்லது ரொம்ப இருட்டான பகுதிகளுக்கு தனியா போறத முற்றுப்புள்ளியா தவிர்க்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு இந்த நாட்கள்ல இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தான பார்வைகளால எதிர்மறை எண்ணங்கள் ரொம்ப அதிகமா தலை தூக்கும். தேவையில்லாத பயம், பதற்றம், அப்புறம் எதிர்பாராத சண்டை சச்சரவுகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. நீங்க அமைதியா இருக்கணும்னு நினைக்கிற இடமே உங்களுக்கு மன உளைச்சலையும் பெரிய பிரச்சனைகளையும் உண்டாக்கிடும். அடுத்து நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய 2வது இடமா நீங்க கட்டாயம் ஒதுக்க வேண்டியது வாக்குவாதங்கள், பஞ்சாயத்துகள் நடக்கிற இடங்கள் மற்றும் பச்சரவுகள் நிறைந்த பகுதிகள். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நேர்மையானவங்க. யாருக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா போய் நிற்பீங்க, நியாயத்துக்காக குரல் கொடுப்பீங்க. உங்க மனசு ரொம்ப சுத்தமானதுதான். ஆனால் இந்த ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகளில் செவ்வாயோட பார்வையும் ராகுவோட கோச்சாரங்களையும் உங்களுக்கு சுத்தமா சாதகமா இல்லை. அதனால இந்த 3 நாட்கள்ல மட்டும் உங்களுக்கே சம்பந்தம் இல்லாத பிரச்சனையில தலையிடுறதையோ இல்ல யாருக்காகவோ நடுவரா நின்று நியாயம் பேசுற இடங்களுக்கும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நீங்க நல்லது செய்ய போய் கடைசியில் அது உங்க மேலேயே பெரிய படியா வந்து விடியும். முக்கியமா ஆகஸ்ட் 4ஆம் தேதி கிரகநிலை ரொம்ப உக்கிரமா இருக்கிறதால நீங்க ஒரு வார்த்தை சாதாரணமா சொன்னாலும் அது பெரிய பூகம்பமா வெடிக்கும். சொந்த பந்தங்கள் வீட்லயோ நண்பர்கள் வீட்லயோ ஏதாவது பிரச்சனை நான் போய் பேசி தீர்த்து வைக்கிறேன்னு இந்த 3 நாள்ல மட்டும் கிளம்பிடாதீங்க. நீங்க உதவி செய்ய போய் உங்களை வம்பில் மாட்டி விடுறதுக்கான சதி வலை அங்கே விரிக்கப்பட்டிருக்கும். அதனால வீதியில 2 பேர் சண்டை போட்டா கூட அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக அந்த இடத்துல போய் நிக்காதீங்க. எந்த விவாதமா இருந்தாலும் சரி, முகம் கொடுத்து பேசாம அமைதியா அங்கிருந்து நடுவிடுறதுதான் உங்க உயிருக்கும் மானத்துக்கும் பெரிய பாதுகாப்பு. உங்க நிம்மதியை எடுக்கிற மாதிரியான ஆட்கள் கூடி இருக்கிற எந்த ஒரு சபைக்கும் இந்த நாட்கள்ல நீங்க போகவே கூடாது. இது மட்டும் இல்லாம இந்த 2வது விஷயத்துல இன்னொரு இடத்தையும் நீங்க ரொம்ப முக்கியமா கவனத்துல வச்சுக்கணும். அதிகமா சத்தம் வரக்கூடிய ரொம்பவும் நெரிசலான இடங்கள், குறிப்பா கனரகலாகனங்கள் அதிகமா நடமாடுற தொழிற்சாலை பகுதிகள் இல்லைன்னா பெரிய கட்டுமான பணிகள் நடக்கிற இடங்களுக்கு போறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களோட சுழற்சி எதிர்பாராத சின்ன சின்ன காயங்களையோ உடல் அளவுல சில சங்கடங்களையோ உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை இருந்து ஏதாவது பொருள் விழலாம், இல்லைன்னா கவனக்குறைவால சில சிக்கல்கள் வரலாம். உங்க வேலை சம்பந்தமா அங்க போயே ஆகணும்னா கூட விளக்கத்தை விட 100 மடங்கு எச்சரிக்கையா இருங்க. கண்ணும் கருத்துமா ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. அடுத்து உங்க வாழ்க்கையிலேயே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நீங்க நினைச்சு கூட பார்க்காத அந்த 3வது இடம். 3வதா நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடம் பெரிய அளவுல பண பரிவர்த்தனை நடக்கிற இடங்கள் மற்றும் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுற இடங்கள். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே யாரு உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. உங்ககிட்ட இல்லைன்னா கூட
வேற யார்கிட்டயாவது கடன் வாங்கியாவது உதவி செய்யற நல்ல மனசு உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த ஆகஸ்ட் 3, 4, 5ஆம் தேதிகளில் உங்க ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல கிரகங்களோட சேர்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. இதனால நீங்க நல்லதே செஞ்சாலும் அது உங்களுக்கு பெரிய பண நஷ்டத்தையும் அவமானத்தையும் தான் கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பா ஆகஸ்ட் 5ஆம் தேதி நீங்க உணர்ச்சி வசப்பட்டு யாருக்காவது பெரிய தொகையை கடனா கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்க கைக்கு திரும்ப வரவே வராது. அந்த பணத்தை திருப்பி கேட்கறப்போ அவங்க உங்களை ரொம்ப கேவலமா பேசுறதுக்கான சூழ்நிலை உருவாகிடும். அதே மாதிரி நம்ம சொந்தக்காரங்க தானே, ரொம்ப வருஷமா கலக்கமானவங்க தானே அப்படின்னு குருட்டுத்தனமா நம்பி யாருக்கும் எந்த ஒரு பத்திரத்திலையும் கடனுக்கும் சாட்சி கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ தயவு செஞ்சு போட்டுடாதீங்க. நீங்க போடுற அந்த ஒரு கையெழுத்து உங்களை காவல் நிலையம், நீதிமன்றம்னு பெரிய வம்பு வழக்குகளில் கொண்டு போய் சிக்க வச்சிடும். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கடனுக்கு கடைசியில நீங்க உங்க சொத்தை வித்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் உருவாயிடும். மேலும் வீடு சம்பந்தமான பாகப்பிரிவினை பேசுற இடங்களுக்கு கூட இந்த 3 நாட்கள்ல நீங்க போகவே கூடாது. ஏன்னா உங்க நியாயமான பேச்சு அந்த நேரத்துல தவறா புரிஞ்சுக்கப்பட்டு உங்க மேல பெரிய பழி விழ வாய்ப்பு இருக்கு. அதனால பணம் சம்பந்தமான எந்த ஒரு பேச்சுவார்த்தையா இருந்தாலும் இந்த 3 நாட்களை கடத்தினதுக்கு அப்புறமா வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. இது கூடவே நீங்க உஷாரா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தா தவிர ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கறதுக்காக மருத்துவமனைகளுக்கு போறத இந்த 3 நாட்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு தள்ளி வைங்க. உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கோச்சார அமைக்கின்படி உடல் ஆரோக்கியத்துல திடீர்னு சில சறுக்கல்கள் வரலாம். மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான அதிர்வுகள், நோய் தொற்றுகள் உங்களை ரொம்ப சீக்கிரமாவே தாக்கக்கூடிய அபாயம் இருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால அனாவசியமா மருத்துவமனை வளாகங்களுக்குள்ள போறதையோ மணிக்கணக்கா அங்கே காத்திருக்கிறதையோ தவிர்த்துடுங்க. ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடமே அது மாதிரி அமைஞ்சிருந்தா ரொம்ப கவனமா சுத்தபத்தமா இருந்துக்கிறது நல்லது. இந்த 3 இடங்களுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம் உங்க ராசி அதிபதியான குரு பகவானோட நிலையும் உங்களுக்கு எதிரியா செயல்படக்கூடிய கிரகங்களோட பார்வையும் இந்த 3 நாட்கள்ல ஒரு விதமான கடுமையான போராட்டத்தில் இருக்கு. நீங்க வீட்டை விட்டு வெளியில கால் எடுத்து வைக்கும் போது மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம ரொம்ப சாதாரணமா தான் போவீங்க. ஆனா நீங்க போற இடத்துல இருக்கிற சூழ்நிலை உங்களை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விடணும்னே காத்துக்கிட்டு இருக்கும். குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது வழக்கத்தை விட வேகத்தை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும். எடுத்தவங்க தப்பு செஞ்சா கூட அதனால உங்களுக்கு தான் பாதிப்புங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நிதானமா வண்டியை ஓட்டுறது ரொம்ப அவசியம். இரவு நேர பயணங்களை இந்த 3 நாட்கள்ல அறவே ஒதுக்கிடுங்க. இந்த 3 இடங்களை பத்தி இவ்வளவு விளக்கெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதோட ரொம்ப கவனமா நீங்க கையாள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இந்த ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகள்ல உங்களுக்கு வெளியே இருந்து வர்ற ஆபத்தை விட உங்க கூடவே இருந்து நீங்க ரொம்ப நம்புற ஆட்கள் மூலமா வர்ற ஆபத்து தான் ரொம்ப அதிகம். அதாவது உங்க கூடவே சிரிச்சு பேசி உங்க ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் இந்த நேரத்துல உங்களை பின்னாடி இருந்து குத்த தயாரா இருப்பாங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களோட பார்வை மறைமுக எதிரிகளை உங்களுக்கு ரொம்பவே பலப்படுத்தி கொடுக்குது. அதனால நீங்க மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்களை, உங்களோட எதிர்கால திட்டங்களை, குறிப்பா உங்க குடும்ப ரகசியங்களை உங்க 3 நாட்கள்ல யார்கிட்டையும் எவ்வளவு நெருக்கமான நண்பர்களா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு தகிர்ந்துக்காதீங்க. நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்ற ஒரு விஷயம் உங்களை அழிக்கிறதுக்கான ஆயுதமா அவங்க கையில மாறிடும். முக்கியமா குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில இந்த நாட்கள்ல தேவையில்லாத பிடிவாதமும் வாக்குவாதமும் தலை தூக்கும். காலையில ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்கிற நாள் சாயந்தரம் ஆகிறதுக்குள்ள பெரிய தூரமா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலில் நீங்க நிக்க கூடாது. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் கோபக்காரங்க தான். ஆனா அந்த கோபத்தை இந்த 3 நாளும் உங்க கட்டுக்குள்ள வச்சுக்கலன்னா குடும்பத்துல பெரிய விரிசல் வந்துடும். உங்க துணை ஏதாவது கோபமா பேசினா கூட காதுல வாங்காத மாதிரி அமைதியா போயிடுங்க. ஒரு சின்ன வார்த்தை விட்டா கூட அது பெரிய பிரிவு வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். அதனால குடும்ப உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போறது ஒண்ணுதான் இந்த கிரகங்களோட கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. அதே போல சாப்பாடு விஷயத்திலையும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும்.
வெளியில உணவகங்கள்ல சாப்பிடுறது, குறிப்பா இரவு நேரங்கள்ல அசைவ உணவுகள் சாப்பிடுறது இந்த ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகள்ல முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், செரிமான கோளாறுகள் உங்களை ரொம்ப படுத்தி எடுக்கும். உடம்புல எந்த ஒரு சின்ன வலி வந்தாலும் சரியா போயிடும்னு அலட்சியமா இருக்காம உடனடியாக கவனிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னா, காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை மனசால வேண்டிட்டு அன்னைக்கு மாட தொடங்குங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. இது உங்க மனசுக்கு ஒரு பெரிய மலத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். இந்த 3 நாட்களையும் ஏதோ ஒரு பெரிய குணையை தூக்கி தலையில வச்ச மாதிரி ஒரு விதமான மன அழுத்தத்தோடயே இருப்பீங்க. தூக்கம் சரியா வராது, கெட்ட கனவுகள் தாய்முடுத்தும். ஆனா இதையெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே கிரகங்கள் செய்ய ஒரு மாயதான். இந்த இருட்டான 3 நாட்களை நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. அதனாலதான் எந்தெந்த இடங்களுக்கு போகக்கூடாது, எப்படி நடந்துக்கணும்னு இவ்வளோ ஆழமா முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும். நீங்க கொஞ்சம் சரிக்கினா கூட அதை வச்சு உங்களோட வீழ்த்த பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்யற இடத்துலையும் சொந்தமா தொழில் செய்யற இடத்துலையும் இந்த 3 நாட்கள்ல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்க கூட வேலை பார்க்குறவங்களே உங்க மேல ஏதாவது ஒரு தக்க சுமத்தி மேலிடத்தில் உங்களை மாற்றி விட பார்ப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே பஞ்சமே இருக்காது. ஆனா இந்த ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகள்ல நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரமும் பாராட்டம் உங்களுக்கு கிடைக்காது. மாறாக அனாவசியமான குற்றச்சாட்டுகள் தான் சேரும். அந்த நேரத்தில் கோவப்பட்டு வேலையை விட்டுட்டு வர்றதுக்கோ இல்லை மேலதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கோ கண்டிப்பா முயற்சி பண்ணாதீங்க. இங்கே நீங்க அமைதியா இருக்கிறது மட்டும்தான் உங்க வேலைக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் ஒரே பாதுகாப்பு. எந்த ஒரு முக்கியமான ஆவணங்களையும் உங்க கண்ணில் பார்க்காம முழுசா படிக்காம கையெழுத்து போடவே கூடாது. சொந்தமா தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க இந்த 3 நாட்கள்ல புதுசா எந்த ஒரு முதலீடும் பண்ணவே கூடாது. யாராவது இந்த தொழில பணம் போட்டா ஒரே நாள்ல லாபம் வந்துடும், பல மடங்கா திரும்ப கிடைக்கும்னு ஆசை வரத சொன்னா அதை காதுல கூட வாங்கிக்காதீங்க. இது எல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்காக விற்கப்படுற வேலை. ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தை எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போறதுன்னு மட்டும் யோசிங்க. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது முகத்துல ஒரு சிரிப்போட கொஞ்சம் கனிவா பேசுங்க. நீங்க யதார்த்தமா பேசுற ஒரு விஷயம் கூட வியாபாரத்துல பெரிய பகையை உருவாக்கிடும். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் கறிக்கட்டுறது, வியாபார அனுமதி வாங்குறது மாதிரியான வேலைகளை கூட இந்த 3 நாட்கள்ல செய்யாம தள்ளி கூடுறதுதான் ரொம்ப நல்லது. கடனை அடைக்கிறேன் இல்ல புதுசா வங்கியில போய் கடன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முயற்சியிலும் இறங்காதீங்க. இந்த நேரம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லாததால நீங்க தொட்டதெல்லாம் இழுபறியா தான் போய் நிற்கும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சாலும் ஒரு சின்ன வேலை கூட முடிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு உங்களை அலைக்கழிச்சு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகள் அமைய போகுது. அதனால ரொம்ப முக்கியமான தவிர்க்க முடியாத வேலைகள் இருந்தா மட்டும் வீட்டை விட்டு வெளியில போங்க. மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் அமைதியா இருக்கிறதும் இறை வழிபாட்டில் கவனத்தை திருப்புவதும் தான் இந்த கெடுபலுங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதை பெருசுபடுத்தி உங்களை அசிங்கப்படுத்த ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்குங்கிறத எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பா தனுசு ராசி பெண்கள் இந்த ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகளில் ரொம்பவே உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சகஜமா பேசுறப்போ அவங்க குடும்ப விஷயங்களை பத்தி நீங்களா வெளியே போய் எந்த கருத்தும் சொல்லிடாதீங்க. நான் ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு கடைசியில உங்களை தான் வெள்ளி ஆக்கிடுவாங்க. உங்களை பத்தி தப்பா ஊருக்குள்ள பரப்பி விடுறதுக்கான கிரக சூழ்நிலை இப்போ வலுவா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க வீடும் உங்க வேலையும் மட்டும் இருங்க. யார் வீட்டு விசேஷத்துக்காகவோ இல்ல வேற ஏதாவது நிகழ்ச்சிக்காகவோ விலை உயர்ந்த நகைகளை போட்டுட்டு தனியா போறத கண்டிப்பா தவிர்த்துடுங்க. நீங்க உஷாரா இருந்தாலும் திருடர்கள் கண்ணு உங்க மேல விட வாய்ப்பு இருக்கு. நகை, பணம், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அதே மாதிரி தனுசு ராசி இளைஞர்கள் குறிப்பா காதலிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த 3 நாள்ல கொஞ்சம் தள்ளியே இருங்க. நேற்று வரைக்கும் உருகி பேசினவங்க கூட இந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பெருசுப்படுத்தி உங்க மேல சந்தேகப்படுவாங்க. நீங்க உண்மையை சொன்னாலும் அது உங்க காதல பொய்யா தான் விடும்.
தேவையில்லாத வீம்பு, பிடிவாதம் இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற காதல் உறவில் பெரிய விரிசல் விழ வாய்ப்பு இருக்கு. புதுசாக யாரையாவது பார்த்து காதல் வயப்பட்டா உடனே போய் அவங்க கிட்ட உங்க காதலை சொல்லிடாதீங்க. அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சுத்தமாக கவனம் சிதறி போகும். புஸ்தகத்தை திறந்தாலே தூக்கம் வரும், இல்லைன்னா வேற ஏதாவது ஞாபகம் மனசை அலைபாய வைக்கும். பரீட்சை நெருங்குதேன்னு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் படிக்க உட்கார முடியாத அளவுக்கு கிரகங்கள் உங்களை சோதிக்கும். இந்த நேரத்தில் நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, வேகமாக வண்டி ஓட்டுறது மாதிரியான விபரீத விளையாட்டுகளில் மட்டும் தயவு செஞ்சு ஈடுபடாதுங்க. அது உங்கள் உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். அதனால பெத்தவங்க பேச்சை கேட்டு வீட்டிலே பாதுகாப்பாக இருக்கிறதா ரொம்ப நல்லது. என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், குழப்பம், அடுத்து ஆகுமோங்கிற ஒரு பதற்றம் இந்த 3 நாளும் உங்களை பறத்திக்கிட்டே இருக்கும். தாரணமாக நடக்க வேண்டிய ஒரு வேலை கூட பல தளங்களை தாண்டி தான் நடக்கும். இந்த மாதிரி உங்கள் மனசை போட்டு வளட்டிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் யார்கிட்டயாவது போய் உங்கள் கஷ்டத்தை கொட்டலாம்னு நினச்சிங்கன்னா அங்கதான் நீங்கள் இன்னொரு நெறிய தலைவை விழ போகிறீங்க. அந்த வலையிலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும், யாரு மூலமாக உங்களுக்கு அந்த பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசுக்குள்ளே இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு நினச்சி சிலர்கிட்ட போய் உங்கள் கஷ்டத்தை சொல்லலான்னு தோணும். ஆனால் இந்த ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகளில் உங்களை சுற்றி ஒரு பெரிய மாய வலை பின்னப்பட்டிருக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் உங்களை பெருசாக கண்டுக்காத சில சொந்தக்காரங்களோ இல்லை பழைய நண்பர்களோ திடீர்னு உங்கள் மேலே ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி பேசி பழகுவாங்க. என்ன பிரச்சனை, என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பாசமாக உங்ககிட்ட நெருங்குவாங்க. அவங்க விதிக்க அந்த போலி அன்பு வலையில மட்டும் நீங்கள் தெரியாதனமாக கூட விழுந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உங்களை ஊருக்குள்ளேயும் சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் கேவலப்படுத்துறதுக்காக அவங்க போடுற திட்டம் தான் அது. அதனால உங்கள் கஷ்டத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட மட்டும் சொல்லுங்க, யாருக்கிட்டையும் சொல்லி ஏமாந்துடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே கைபேசியில் தான் அதிக நேரம் செலவு செய்கிறோம். இந்த 3 நாட்களில் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஏதாவது சோகமான வார்த்தைகளையோ இல்லை உங்கள் கோபத்தை மற்றவங்க மேலே காட்டுற மாதிரி எந்த ஒரு கருத்தையோ இணையத்தில் தயவு செஞ்சு பதிவு செஞ்சிடாதீங்க. நீங்கள் யதார்த்தமாக உங்கள் மன ஆறுதலுக்காக போடுற ஒரு சின்ன பதிவு பெரிய சட்ட சிக்கல்லையோ இல்லை தேவையில்லாத குடும்ப பகையோ உருவாக்கி விட்டுடும். முக்கியமாக உங்களுக்கு அறிமுகம் இல்லாத முகம் தெரியாத நபர்கள்கிட்ட இணையதளம் மூலமாக பழகிறத முழுசாக தவிர்த்துடுங்க. உங்கள் தனிப்பட்ட தகவல்களையோ புகைப்படங்களையோ யாருக்கும் அனுப்பாதீங்க. இந்த நேரத்தில் கிரகங்கள் உங்களை ஏதாவது ரூபத்தில் வம்பில் மாட்டி விடணும்னே குறி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே போல் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு தொலைபேசி அழைப்பு வரலாம். உங்ககிட்ட ரொம்ப நைட்டாக பேசி ஏதாவது ஒரு பெரிய பண உதவி கேட்கலாம், இல்லைன்னா இப்படி ஒரு திட்டம் இருக்கு, இதில் சேர்ந்த நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு ஆசை வார்த்தை காட்டலாம். இந்த 3 நாட்களில் உங்களை தேடி வர்ற எந்த ஒரு புதிய வாய்ப்புகளையும் அறிமுகங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு உடனே நம்பிடாதீங்க. நான் அப்புறமா நிதானமாக யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை அப்போதைக்கு அப்படி தள்ளி போட்டுருங்க. அந்த இடத்துல எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுத்துடாதீங்க. இந்த நாட்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற அவசர முடிவுகள் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடுற அளவுக்கு ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த 3 நாட்களில் வீட்டில் இருக்கிற மின்சாதன பொருட்கள், வண்டி வாகனங்கள் திடீர்னு பழுதாகி பெரிய செலவை வைக்கும். சரின்னு பழுது பார்ப்பவர்கிட்ட கொடுத்தா சின்ன கோளாறு பெரிய கோளாறா மாதிரி கையில் இருக்கிற காசையெல்லாம் உறிஞ்சிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வண்டியை வேகமாக போகிறத தவிர்த்து கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. வீட்டில் மின்சாரம் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஏதாச்சும் இருந்தால் நீங்களே கை வைக்காமல் கள்ளி போடுங்க. மற்றும் மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். எதிர்பாராத வகையில் பண விரயம் வரக்கூடிய காலகட்டம் இது. அதனால கையில் கொஞ்சம் பணத்தை எப்பவும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஆனால் ஆடம்பர செலவுக்காக 1 ரூபாயை கூட தூக்கி வீசிடாதீங்க. வயசானவங்க, குறிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவங்க சொல்கிற சின்ன சின்ன அறிவுரைகளை கூட காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, இந்த 3 நாளும் அவங்க சொல்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தாதான் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசும்போது ரொம்ப கவனமாக வார்த்தைகளை விடுங்க. அவங்க ஏதாவது குத்தி கட்டி பேசினா கூட
பெருசாக எடுத்துக்காம ஒரு சிரிப்போட கடந்து போயிடுங்க. உங்கள் பொருளை தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய கவசமாக செயல்படும். இந்த மாதிரியான கடுமையான கிரக அமைப்புகள்லேருந்து தப்பிக்கணும்னா நான் இறைவனோட காதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறது தான் ஒரே வழி. காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக சூரிய பகவானை மனசார வேண்டிட்டு மாறத் தொடங்குங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எதுவோ அந்த சாமிக்கு வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் தவறாமல் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. முடிஞ்சா வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பாக பாட்டிக்கு சாதம் வைக்கிறது, தெரு நாய்களுக்கு உணவு கொடுக்கறது மாதிரி சின்ன சின்னதான தர்மங்களை செய்யுங்க. இது உங்கள் மேலே வரக்கூடிய பெரிய தோஷங்களை கூட சுக்குநூற உடைச்சிடும். கோவிலுக்கு போக முடியலன்னா கூட பரவாயில்ல, வீட்டிலேயே அமைதியாக சாமி கும்பிடுறவங்களுக்கு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். இந்த 3 நாட்களில் உங்கள் மனசில் ஒரு விதமான இனம் புரியாத பயம், குழப்பம், ஏதோ நடக்க போகுதுங்கிற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக ராத்திரி நேரங்களில் தூக்கம் வரால பழைய நினைவுகள், பசப்பான சம்பவங்கள் எல்லாம் ஒன்றொன்னா ஞாபகத்துக்கு வந்து மனசை ரொம்பவே ரணமாக்கும். நாம் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே, அப்புறம் ஏன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வருது, யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கலையேன்னு உங்களை நீங்களே ரொம்ப தாழ்த்தி நினச்சிக்குவீங்க. இந்த மாதிரி எதிர்மறையாக எண்ணங்களுக்கு மட்டும் உங்கள் மனசுக்குள்ள இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா இது எல்லாமே அந்த 8ஆம் இடத்து கிரகங்கள் உங்கள் மனசை மலைக்கழிக்கிறதுக்காக செய்கிற ஒரு சூழ்ச்சி தான். அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஆன்மீக பாடல்களையோ இல்லை சாமி கதைகளையோ கேட்டுக்கிட்டே கண்ணை மூடுறது ரொம்ப நல்லது. மனசை எந்த அளவுக்கு அமைதியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் சுலபமாக தப்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு பொருளையும் இரவல் கொடுக்குற பழக்கத்தை இந்த 3 நாட்களில் அறவே விட்டுடுங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ வந்து ஒரு அவசரத்துக்கு உங்கள் வண்டியை கேட்டாலோ இல்லை ஒரு விசேஷத்துக்கு போட்டுக்க உங்கள் வீட்டில் இருக்கிற நகைகளை கேட்டாலோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாசூக்கா மறுத்துடுங்க. முகத்துக்காக கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் தான் பெரிய சங்கடத்தில் மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்கள் பொருளை வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க கையில் உங்கள் பொருள் இருக்கும்போது விபத்தோ இல்லை ஏதாவது கேதாரமோ ஆச்சுமா, அதனால் 2 பேருக்கும் இடையில் பெரிய மனஸ்தாபங்கள் வரும். கொடுத்த பொருளும் பாழாகி நல்ல பழக்கமும் கெட்டு போகிறதுக்கு இதுவே ஒரு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் உங்கள் பொருட்கள் உங்கள் கண் பார்வையிலேயே இருக்கிறது தான் இந்த 3 நாளும் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 நாட்களில் அதிக அலைச்சல் காரணமாக உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை ரொம்பவே படுத்தி எடுக்கும். கண்ணெரிச்சல், கலவலி, பித்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் திடீர்னு வந்து பாடாப்படுத்தும். அதனால் வெயிலில் ரொம்ப நேரம் சுத்திரத்தை படைச்சுப்பாங்க. நேரத்துக்கு சரியாக சாப்பிட்றத பழக்கமாக்குங்க. ரொம்ப காரமான உணவுகள், அதிக மசாலா சேர்த்த சாப்பாடு, இதையெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தேவையான நீராகாரங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது உடல்நல குறைபாடு இருந்தால் அதற்கான மருந்துகளை நேரத்துக்கு அப்படி மறந்துடாதீங்க. சின்ன வழிதானேன்னு அலட்சியமாக இருந்தீங்கன்னா அதுவே பின்னாடி பெரிய மருத்துவமனை செலவை கொண்டு வந்து உங்கள் தலையில் வச்சிடும். பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது பஞ்சாயத்துகள் நீண்ட நாளாக இழுபறியில் இருந்தால் அதை பற்றி பேசுறதுக்கு இந்த 3 நாட்களை தயவு செஞ்சு தேர்ந்தெடுக்கிறாதீங்க. நம்ம அண்ணன் தம்பி தானே, உட்காந்து சுமூகமாக பேசி முடிச்சிடமா நீங்கள் ரொம்ப நல்ல எண்ணத்தோட தான் போவீங்க. ஆனால் அங்கே நடக்கிறதே நிறையா இருக்கும். நீங்கள் கேட்குற நியாயமான ஒரு பங்கு அவங்க கண்ணுக்கு பெரிய பேராசையாக தெரியும். அதனால் வாக்குவாதங்கள் முத்தி அடிதடி வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போனாலும் உங்களுக்கு தான் நஷ்டம், வீம்பு பிடிச்சி நின்னாலும் உங்களுக்கு தான் அவமானம். அதனால் சொத்து பத்து விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காம எந்த ஒரு பத்திரத்துலையும் அவசரப்பட்டு கையெழுத்து போடாமல் காலதாமதம் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருது. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள், அதாவது கல்யாண பேச்சுவார்த்தை இல்லை புது வீடு வாங்குறதுக்காக முன்பணம் கொடுக்கறது மாதிரியான நல்ல விஷயங்களை தொடங்கிறதுக்கு இந்த ஆகஸ்ட் 3, 4, 5 தேதிகள் அறவே உகந்த நாட்கள் கிடையாது. பொண்ணு பார்க்கறதுக்காகவோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கறதுக்காகவோ வெளியூர் பயணம் போகிறதா இருந்தால் அதை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சுடுங்க. ஏன்னா இந்த 3 நாளில் நீங்கள் போய் பார்க்குற சம்பந்தம் உங்களுக்கு திருப்தியாக அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய குறையோ மனஸ்தாபமோ வந்து செய்யும். கிரக காரியத்தை ஏன் தள்ளி போடணும், பார்த்த உடனே முடிச்சுடலான்னு அவசரப்படாதீங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாதப்போ சுப காரியங்களை தள்ளி போடுறது ஒரு வகையாக தற்காப்பு தான். நீங்கள் யாருக்காவது ஏற்கனவே ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க,
இந்த மாதம் உனக்கு இந்த உதவியை கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த 3 நாட்களில் சூழ்நிலை எப்படி மாறுமா, உங்கள் கையில் பணம் இருந்தோம் அதை அவங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு வேறு ஏதாவது ஒரு பெரிய நெருக்கடி வந்து நிற்கும். இதனால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நிலைமையை அவங்ககிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வச்சிடுங்க. இவனை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமேன்னு அவங்க அவங்கள தப்பாக நினைக்கலாம். ஆனால் உண்மையான நிலைமையை கொஞ்ச நாள் கழித்து அவங்களே கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் உங்கள் குலதெய்வ வழிபாடு. பல வருஷமாக குலதெய்வ கோவிலுக்கு போகாமல் இல்லை குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு நேர்த்தி கடனை செய்யாமல் நிலுவையில் வச்சுருந்தீங்கன்னா அதோட தாக்கம் இந்த 3 நாட்களில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். குலதெய்வத்தோட பாதுகாப்பு அரண் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதால தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களை பெரிசா பயமுறுத்துது. அதனால வேற எந்த வேலை இருந்தாலும் சரி, முடிஞ்சா இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் குடும்பத்தோட போய் உங்கள் குலதெய்வத்தை மனசார தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. அது ஒன்று தான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இருட்டையும் விலக்கி ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரப்போகுது. வீட்டுக்கு திடீர்னு வர விருந்தாளிகள் மூலமாக இந்த 3 நாட்களில் சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகலாம். ரொம்ப நாளாக உங்கள் வீட்டு பக்கம் தலைவிக்காத சொந்தக்காரங்க திடீர்னு பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு வருவாங்க. வந்தவங்க சும்மா இல்லாம உங்கள் குடும்ப விஷயத்தில் மூக்க நுழைச்சி தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாங்க. குறிப்பாக உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை திருச்சாக்கி 2 பேருக்கும் இடையில பெரிய நெருப்பை பத்தரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால வீட்டுக்கு வரவங்களை நல்லபடியாக கவனித்து அனுப்புங்க. ஆனால் உங்கள் குடும்ப ரகசியங்களையோ நீங்கள் படுற கஷ்டங்களையோ அவங்ககிட்ட அழுது புலம்பிடாதீங்க. அவங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாத மாதிரி காட்டிக்கோங்க. ஞாபக மறதி இந்த 3 நாட்களில் உங்களை ரொம்பவே சோதிக்கும். முக்கியமான தாவி எங்கேயாவது வச்சுட்டு தேடுறது, அவசரமாக வெளியே கிளம்பும் போது முக்கியமான பேப்பர்களை வீட்லேயே மறந்து வச்சுட்டு போகிறதுன்னு உங்களை நீங்களே ரொம்ப அலைக்கழிச்சுக்குவீங்க. இதனால் நேர விரயமாகிறது மட்டும் இல்லாமல் இந்த தாக்க போகிற பாரியமும் தடையாறிடும். அதனால் ராத்திரியே நாளைக்கு என்னென்ன வேணும்னு நிதானமாக எடுத்து வச்சுக்கோங்க. வெளியில் போகும்போது கைப்பை பணம் நகைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. கூட்டமான இடங்களில் பிக் பாக்கெட் அடிக்கப்படுறதுக்கோ இல்லை நீங்களே இரமாந்து பொருளை தவற விடுறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விசந்தாலும் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். உங்கள் கஷ்டத்தை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு சில போலி சாமியார்களோ இல்லை பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களோ உங்களை தேடி வரலாம். உங்களோட இப்போதைய மனநிலையை பார்த்து இதை செஞ்சா சரியாகிடும். அதை செஞ்சால் பணம் போட்டும்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கிறதுக்கு சில கூட்டமே அலையும். அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்று வேலைகளுக்கும் பலியாகிடாதீங்க. கடவுள் நம்பிக்கைங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். அதுக்காக ஆயிரக்கணக்கில் பணத்தை பொட்டி பரிகாரம் பண்ணுறேன்னு இந்த நாட்களில் இறங்காதீங்க. வீட்டில் ஏற்றுற ஒரு சின்ன அகல் விலை கொடுக்குற பலனை நீங்கள் செலவு பண்ணுற எந்த பணமும் கொடுத்துடாது. அதனால் உங்கள் புத்தியை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டில் நடக்கிற எந்த ஒரு விசேஷத்துக்கோ இல்லை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளுக்கோ நீங்களாக வழியே போய் எந்த தீர்ப்பும் சொல்லிடாதீங்க. அவங்க 2 பேரும் அடுத்த நாளே ஒன்று சேர்ந்துடுவாங்க. ஆனால் நடுவில் போனால் உங்களை 2 பேரும் சேர்ந்து ரொம்ப மோசமாக பேசி அவமானப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி கன்னி பிடிக்கிற இடத்துலையோ இல்லை பொதுவான இடங்கள்லையோ வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே எதையும் நேர முகத்தில் அடித்த மாதிரி பேசுவீங்க. உங்கள் மனசில் கள்ளக்கபடம் இருக்காது. ஆனால் நீங்கள் யதார்த்தமாக கேட்குற வார்த்தைகளை கூட திரிச்சு உங்களை ஒரு கெட்டவங்களா முத்திரை குத்த காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அமைதியாக இருக்கிறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சிடுறேன். எவ்வளவு நேரம் இந்த ஆகஸ்ட் 3, 4, 5ஆம் தேதிகளில் வரப்போகிற கஷ்டங்களை பற்றியும் நீ சந்திக்க இருக்கிற ஆபத்துகளை பற்றியும் கேட்டு உங்கள் மனசு ரொம்பவே சோர்வடைஞ்சிருக்கும். ஆனால் இதெல்லாம் கேட்டு நீங்கள் பயப்படுறதுக்காக நம்ம சொல்லலை. வரப்போகிற வழிகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோட்டத்துக்காக தான் இவ்வளோ ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் விலாவாரியாக பேசியிருக்கோம். இருட்டுக்கு அப்புறம் வெளிச்சம் வர மாதிரி இந்த 3 நாள் சோதனையான காலகட்டத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக கடந்துட்டீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு முழுமையான பலத்தை கொடுக்க முழுமையாக தயாராக இருக்கார். அதனால இந்த 3 நாட்களில் வரக்கூடிய எந்த ஒரு சின்ன சங்கடத்தையும் பெருசாக மனசில் போட்டுக்காம எல்லாமே கடந்து போவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பக்குவத்தோடு இருங்க.
உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய இரும்பு கவசமா இருந்து உங்களை காப்பாற்றும். அதனால வீண் கவலைகளை தூக்கி ஓரமா வச்சுட்டு எப்பவும் போல உங்களோட இயல்பான சுறுசுறுப்போட உங்க வேலைகளை மட்டும் கவனமா பாருங்க. தனுசு ராசிக்காரங்களான உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும். எந்த கெட்ட சக்தியாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இறைவனோட கருணை முழுமையா உங்களுக்கு கிடைக்க நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு முழுமையா நம்புறேன். உங்களை மாதிரியே தனுசு ராசியில பிறந்த உங்க நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை கண்டிப்பா கொண்டு போய் சேருங்க. அவங்களும் இந்த சோதனையான நாட்கள்ல எப்படி உஷாரா இருக்கணும், என்னென்ன தப்புகளை செய்யக்கூடாதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட மேலான கருத்துக்களை கீழே எழுதிட்டு போங்க. உங்க ஒவ்வொருத்தரோட வார்த்தைகளும் எனக்கு இன்னும் பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். தொடர்ந்து நம்ம தளத்துக்கு உங்களோட முழுமையான ஆதரவு கொடுங்க. உங்க எல்லார் வாழ்க்கையிலையும் சீக்கிரமே பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கும். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.